நண்பர்களுக்கு வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு, படிச்சுக்கங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். ஓகே, இன்றைக்கு பார்த்திங்கன்னா 17 தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதிக்கான கெஸ்ஸிங் 17/1/24 தேதிக்கான கெஸ்ஸிங். நம்ம நேற்றைக்கு 16ஆம் தேதி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஏபி 54 வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். 64க்கு 46க்கு ஒரு நம்பர் குறைச்சி திருப்பி 54 வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் 44 சொல்லிட்டு 442ன்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். நம்ம கொடுத்தது 543, ஒரு 500 இல்லைன்னா 540 வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி தேதி கெஸ்ஸிங் போயிடலாம். இப்போ 17 தேதிக்கான கெஸ்ஸிங். இப்போது கடைசியாக ஒரு 3 நாள் ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். இங்கே ஏபி 14 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸு ஒரு சில பேட்டர்ன் அப்படியே அடிச்சுட்டே வருவாங்க. இங்கே பாருங்கள், 10க்கு ஃபுல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 0க்கு 5, 1க்கு 1 டேரெக்டாக. இந்த ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் பண்ணி வைக்கிறது மந்த்லி கம்பல்சரி ஒரு டைமாவது அவன் அடிக்கிறான் கேமில். அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி மந்த்லியில் இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு சப்போஸ் ஒரு நம்பர் வருது வச்சிங்களேன். இப்போ 442ன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான். உங்களுக்கு பிசியில் ஏதாவது ஒரு நம்பரில் பி போர்டு 9 இல்லைனா பி போர்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஒரு போர்டு அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கேம் இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் எப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு போர்டு தெரியும்னு நினச்சிங்கன்னா இப்போது 400 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த 442 ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 442ல் உங்களுக்கு சி போர்டு அட்லீஸ்ட் ஸ்ரீ போர்டு ஸ்ட்ராங்காக 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்துங்களேன். சி போர்டு 9 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பி போர்டு இருக்கிற 4 எடுத்து சி போர்டில் 9ன்னு சி போர்டு 9ன்னு வந்துச்சுன்னா இந்த கேம் தான் அடிப்பான். ஓகே, உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் ஸ்ட்ராங்காக 9 எடுத்துட்டிங்க, என்ன நம்பர் பி போர்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லைன்னா இந்த 4 எடுத்து இங்கே ஆப்போசிட்டில் வச்சிட்டானா இந்த 2 எடுத்து டேரெக்டாக 29ன்னு வைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிங்கிள் நம்பர் 9 எடுத்துட்டீங்க நீங்கள். ஆனால் இங்கே ட்ரை பண்ணும்போது இந்த சி போர்டு எடுத்து நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி 29ன்னு விளாடலாம். அப்படி இல்லைனா சி போர்டு சப்போஸ் நீங்கள் 4 எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்க. இந்த சி போர்டு எடுத்து 4ன்னு நீங்கள் வச்சுட்டான். ஓகே, சி போர்டு 4 ஜென்ரலாக நீங்கள் 4 ஸ்ட்ராங்காக எடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ 4 எடுக்கும் போது இப்போ இந்த 2 நம்பர் தான் எடுத்து பிளான் பண்ணுவான். அதனால் நீங்கள் இந்த நம்பர் டைரெக்டாக உங்களுக்கு 4 வரனால இந்த இன்னொரு நம்பர் எடுத்து நீங்கள் ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 74 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி விளையாடலாம். மந்த்லியில் சொல்கிறேன். ஏதாவது ஒரு பேட்டர்ன் அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு போர்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சில டைமில் டைரெக்ட் அந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கும் போது உங்களுக்கு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இப்போது 146 அப்படின்ற நம்பர் ஒரு 2 டேஸ் முன்னாடி அடிச்சிருந்தான். இதில் ஏபி பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி விளையாடிருப்பான். இதில் பார்த்திங்கன்னா பி போர்டு 4 எடுத்து ஏ போர்டில் வச்சுட்டு ஏ போர்டு 1 எடுத்து ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 46ன்னு சொல்லிட்டு கேமை அடிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்னாலே அப்படி தான் அடிப்பான். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் நேற்றுக்கு பி போர்டு 4 வச்சு 44 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இதில் அங்கே என்ன பண்ணியிருக்கேன், பி போர்டு எடுத்து ஏ போர்டில் டைரெக்டாக வச்சுருக்கான். ஓகேங்களா? இப்போது அதே பேட்டர்ன் வழியாக நம்ம இந்த பி போர்டு 4 எடுத்து ஏ போர்டில் வச்சானா 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வச்சுட்டு இந்த ஏ போர்டு 4 எடுத்து 9ன்னு ஃபுல் ஆப்போசிட் வைக்கணும். ஓகேங்களா? இது அந்த பேட்டர்ன்லேயே எடுத்துருக்கோம். சப்போஸ் பி போர்டை எடுத்து ஏ போர்டில் ஃபுல் ஆப்போசிட் வச்சுட்டு ஏ போர்டு 4 எடுத்து டைரெக்டாக வச்சானா இந்த 94 அப்படின்ற வரும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த பேட்டர்னை முடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏபியில் 49 இல்லைன்னா 94 அப்படின்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா நம்மளே? ஏபியில் 49, ஏபியில் 94 அப்படின்ற நம்பர் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இன்னொரு இது ஒரு போர்டு எடுத்துக்கங்க. இன்னொரு நம்பர் சொல்கிறேன். இந்த சி போர்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். சி போர்டு 8ன்னு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் 828 ரேராக தான் அடிச்சிருக்கான். 828 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான்.
ஓகேங்களா. இந்த 28 இங்கே 468. ஓகேங்களா. இந்த 28 இந்த கேம் அடிக்கும்போது பாருங்கள், ஒரு நாள் விட்டு பாருங்கள். இந்த 828 ஒரு நாள் விட்டு 793. ஓகேங்களா. 793. இதெல்லாம் பழைய பேட்டர்ன் தான். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி அடிச்சிருக்கான். நம்ம பார்த்தேன். ஏன்னா இந்த 8 வந்து லிமிட்டாக ஆடிருக்கான். கண்டிப்பாக அந்த லிமிட்டாக விளாட்ற நம்பர் எடுத்து கேமில் அட்லீஸ்ட் 2 நம்பர் இந்த மாதிரி அடித்து பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணுவான். கேமை ஒரு சில டைமில் க்ளோஸ் பண்ணுவான். அதைப்படி நம்ம இந்த சீபோர்டு 8 வச்சு ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த சீபோர்டு 28. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பிசி 28க்கு பார்ப்போம். சீபோர்டு 8 வச்சு பிசி 28. இந்த பிசி 28க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 73 அப்படின்ற ஒரு நம்பர் நமக்கு வரும். 73ன்ற நம்பர் நமக்கு இன்றைக்கி வரணும். ஓகேங்களா. இப்போது 73 இங்கே இப்போது இதே பேட்டர்னில் பிசி 68. ஓகேங்களா. பிசி 68 எடுத்து நம்ம ஏசியில் ட்ரை பண்ணால் நமக்கு 13 அப்படின்ற ஒரு நம்பர் வரும். பார்த்துங்க, பிசி 28 எடுத்து ஏசியில் அடிச்சிருந்தா நமக்கு பிசி 28 எடுத்து அவன் ஏசியில் 73 அடிச்சிருக்கான். இப்போ நம்ம அந்த 68 சப்போஸ் அந்த பேட்டர்ன் அவன் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஏசியில் 13 அப்படின்ற நம்பர் வருது. ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு நான் செகண்டாக கொடுக்குறேன். நீங்கள் சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் சிங்கிள் போர்டு அப்படின்னு ட்ரை பண்ணால் வந்தால் நமக்கு லக்கு தான். ஓகேங்களா. ஓகே. இப்போ சப்போஸ் நம்ம இதை பிசியில் எடுத்து ட்ரை பண்ணோம். இங்கே நமக்கு ஏசியில் 73. சப்போஸ் இங்கே 82 ஏபிலையும் இருக்குது. அந்த ஏபி 82 எடுத்து இங்கே அடித்து திருப்பி அடிச்சிருந்தாலும் அது 73 தான். இங்கே நமக்கு ஏபி 46. கரெக்டுங்களா. ஏபி 46 எடுத்து ப்ளே பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபி 46க்கு இந்த 8 இந்த 9க்கு நமக்கு சீபோர்டு இந்த 4 எடுத்து இங்கே 9ன்னு சொல்லிட்டு வைக்கணும். இந்த பீபோர்டு 6 எடுத்து 1 ஏசியில் 19 அப்படின்ற நம்பர் நமக்கு வருது. ஓகேங்களா. ஏசியில் 19, ஏசியில் 13 ஆர் 19. ஓகேங்களா. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏபியில் 94 இல்லைனா 49. இது ஏன்னா உங்களுக்கு இந்த நிறைய 4 நம்பர் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு சப்போஸ் சீபோர்டு 3 அப்படின்னு வந்தால் நீங்கள் 13 அந்த ஏசி 13 ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் சீபோர்டு 9ன்னு வந்தால் ஏசி 19 அப்படின்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது நம்பர் ஸ்ட்ராங்காக வரும்போது எனக்கு கெஸ்ஸிங் வந்து பார்க்கும்போது வந்துட்டு தான் இருக்கும். ஒரு சில நம்பர் லிமிட்டாக எடுக்கும்போது கெஸ்ஸிங் பார்க்க வந்துட்டு தான் இருக்கும். என்னோடய நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. நல்ல கெஸ்ஸிங் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு 3 டிஜிட்டில் கொடுக்குறேன். நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம். எல்லாமே செகண்ட் டைம் அடிக்கிறத எடுத்து ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம். ஓகேங்களா. வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.